எப்போதுமே பெரிய ஹீரோக்கள் நடிக்கின்ற படங்களில் அவர்கள் பெரும்பாலும் நல்லவர்களாகவே காட்டப்படுவார்கள். மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க போராடுகின்ற நாயகனாகவோ அல்லது சமூகத்தை சீர்திருத்த பாடுபடும் நாயகனாகவோ தான் தமிழ் சினிமாவில் பெரும்பாலான கமர்ஷியல் நாயகர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளனர். சாதாரண மனிதர்களைப் போல திரையில் பார்க்கின்ற நாயகனுக்கும் கருப்பு வெள்ளை பக்கங்கள் உள்ளது என்பதை சொல்வதற்கே தமிழ் சினிமா வெகுகாலம் காத்திருக்க வேண்டியிருந்தது. அந்த வகையில் பெரிய ஹீரோயிசங்கள் அற்ற சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றியமைத்துக் கொள்ளுகின்ற வடசென்னையின் ஒரு தாதாவை பற்றி பேசிய திரைப்படம் செல்வராகவனின் புதுப்பேட்டை. துள்ளுவது இளமை, காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி என 3 வெற்றிகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு காதல் கதையை இயக்க விரும்பாத செல்வராகவன் முழுக்க வன்முறைக்கு பழகி போன நிழல் உலக தாதாவின் வாழ்க்கையை ரத்தமும் சதையுமாக கூற முற்பட்டார். முதலில் இந்த கதைக்கு செல்வராகவன் வைத்த பெயர் காசிமேடு. பிறகு சில காரணிகளால் அந்த பெயரை தவிர்த்துவிட்டு புதுப்பேட்டை என வைத்தார். முழு கதையையும் தயார் செய்த பிறகு கொக்கிக்குமார் கதாபாத்திரத்தில் யார் நடிப்பது என்ற கேள்வி எழுந்த பொழுது மீண்டும் ஒருமுறை தனுஷுடன் இணைய முடிவு செய்தார் செல்வராகவன். ஆனால் மிகப்பெரிய தாதா, பல கொலைகளை செய்கின்ற ஒரு ஆள் என்கின்ற கதாபாத்திரத்திற்கு தனுஷ் சரியாக பொருந்தி வருவாரா என்ற சந்தேகம் படக்குழுவிடம் இருந்தது. ஆனால் அந்த சந்தேகங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து கொக்கிக்குமார் கதாபாத்திரத்தில் தனுஷ் நடிப்பதற்கு உறுதுணையாக நின்றவர் படத்தின் வசனகர்த்தா எழுத்தாளர் பாலகுமாரன். நடைமுறை பல ரவுடிகள் மெலிந்த தேகத்துடன் சாதாரண ஆளாகத்தான் இருப்பார்கள் என்று கூறிய பாலகுமாரன் நிச்சயம் கொக்கிக்குமார் கதாபாத்திரத்திற்கு தனுஷ் சரியாக வருவார் என்று தைரியமூட்டினார். அதன் பிறகு பாலகுமாரனின் ஆலோசனைகளால் குழப்பம் நீங்கிய செல்வராகவன் தனுஷையை புதுப்பேட்டை படத்தின் நாயகனாக உறுதி செய்தார். புதுப்பேட்டை வெளியாவதற்கு முன்பு தனுஷிற்கு 8 படங்கள் வெளியாகியிருந்தன. அந்த 8 படங்களிலுமே தனுஷின் கதாபாத்திரம் பக்கத்து வீட்டு பையன் போல சாதாரண மிடில் ஹீரோயிச கதாபாத்திரங்கள் தான். ஆனால் புதுப்பேட்டையில் அவர் ஏற்று நடித்த கொக்கிக்குமார் பாத்திரம் அன்றைய தேதியில் அவருடைய வயது, அனுபவம் என எல்லாவற்றுக்கும் மேலானது. தகப்பன் தன்னுடைய தாயை கொன்ற பிறகு தன்னையும் கொன்று விடுவானோ என எண்ணி பயந்து ஓடுகின்ற கொக்கிக்குமாருக்கு அவ்வளவு பெரிய நகரத்தில் பிச்சை எடுப்பதை தவிர வேறு வழிகள் ஏதும் இருக்காது. மிகச் சரியாக அவன் வாழும் சூழ்நிலை அவனை சுலபமாக பிச்சை எடுக்கின்ற நிலைக்கு தள்ளிவிடும். நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மனிதன் பிச்சை மட்டும் எடுக்க துணிந்து விட்டான் என்றால் பிறகு எப்பொழுதும் எந்த அவமானங்களாலும் அவனுடைய ஆத்மாவை அசைத்து பார்த்துவிட முடியாது. பிச்சை எடுக்கும்போது தவறுதலாக பாலாசிங்கின் குடும்பத்தோடு போலீசில் மாட்டிக்கொள்ளும் தனுஷ் பாலாசிங்கிடம் தன்னுடைய நிலையை எடுத்து கூறி வேலை வாங்கும் காட்சி சற்றே சுவாரஸ்யமானது. வடசென்னையின் ஒரு பகுதியின் ரவுடியான தன்னை முதலாக ஒரு சின்ன பையன் சார் என மரியாதையாக அழைத்தவுடன் அந்த பெருமிதம் தாங்காமல் தனுஷை தன்னுடைய கேங்கில் சேர்த்துக் கொள்வார் பாலாசிங். இது மாதிரியான சின்ன தந்திரங்கள் நிறைந்த கதாபாத்திரமாகவே தனுஷின் கொக்கிக்குமார் கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டது. ஒரு தனி மனிதனின் வாழ்வு கண்ணிமைக்கும் நொடியில் சிதைவுற்று தடம் மாறி செல்லும் பொழுது அதன் எதிரொலியாக அவன் சந்திக்கின்ற அவமானங்களும் வலிகளும் அவனுடைய மன வலிமையை சோதித்து பார்த்து கொண்டிருக்கும். அந்த வகையில் பிருத்திவிராஜின் கும்பலுக்குள் சிக்கிக் கொள்ளுகின்ற தனுஷை அவர்கள் மெல்ல மெல்ல சிதைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். தாயின் பிரிவு ஒரு பக்கம் என்றால் தடமாறி போன வாழ்வு இன்னொரு பக்கம் என அலைக்கழிக்கப்படுகின்ற தனுஷ் ஒட்டுமொத்தமாக வெடித்து சிதறுகின்ற காட்சி புதுப்பேட்டை படத்தின் ஹைலைட் காட்சிகளில் ஒன்று. சாவு தன் கண்முன் தெரியும் பொழுது அதையெல்லாம் கொஞ்சமும் சட்டை செய்யாமல் வெறியாட்டம் ஆடி தீர்க்கின்ற தனுஷ் குறிப்பிட்ட அந்த காட்சியை கையாண்டிருந்த விதம் அத்தனை ரௌத்ரமானது. ஒரு தனி மனிதன் தாதாவாக உருவெடுக்கும் பொழுது அவனை சுற்றி இருக்கின்ற சின்ன எதிரிகளை களையெடுக்க முற்படுவார். காட்ஃபாதர், நாயகன் என தாதாக்களை மையப்படுத்தி வெளியான சினிமாக்களில் இந்த கடையெடுப்பு காட்சிகள் நிகழ்ந்துள்ளன. என்றாலும் கூட புதுப்பேட்டையில் கொக்கிக்குமார் தன்னுடைய எதிரிகளை தீர்த்து கட்டுகிற விதம் சற்றே வித்தியாசமானது. தன்னை அறைந்த இன்னொரு ரவுடிக்கு பெண்ணாசை காட்டி கொலை செய்வது, தந்தையின் நண்பர்களிடம் பணத்தாசை காட்டி கொலை செய்வது என மிக தந்திரமாக தன்னுடைய எதிரிகளை அழித்தொழிப்பார் தனுஷ். குறிப்பாக தனது தந்தையான மூனாறு ரமேஷை அவர்கள் கொல்லும் முறை இன்னும் தந்திரமானது. இறக்கும் தருவாயில் தன்னுடைய அம்மாவின் சாவை ஒரு கணம் நினைக்க வைத்துவிட்டு தான் ரமேஷை கொல்வார் தனுஷ். கொக்கிக்குமார்
மூர்த்தி, அன்பு என கொடூரமான ரவுடிகளின் ரௌத்ர உலகத்தில் பெண்களின் நிலை என்னவாகிறது என்பதை செல்வராகவன் காட்டிய விதம் நுட்பமானது. இன்னும் சொல்ல போனால் ஸ்னேகா, சோனியா அகர்வால் என 2 பேருடைய விருப்பங்களுக்குமே கதையில் சிறு மதிப்பு கூட இருக்காது. கொக்கி குமார் மெல்ல உயர உயர ஸ்னேகாவின் கிருஷ்ணவேணி கதாபாத்திரம் அவனுடன் ஒட்டிக்கொண்டான். அதற்கு முன்பாக ஒரு காட்சியில் கூட என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டிருக்க மாட்டார் தனுஷ். விலை மாதுவாக பாலாசிங்கின் பிடியில் பல இன்னல்களை அனுபவிக்கும் ஸ்னேகா அடுத்ததாக தனுஷின் பிடியில் சிக்கி இன்னும் பல கொடுமைகளையே அனுபவிப்பார். அவருக்கான உலகம் என்பது ஒன்றும் அத்தனை வண்ணமயமானது அல்ல. முழுக்க முழுக்க சுயநலத்துடன் சோனியா அகர்வாலை கரம் பிடிக்கும் தனுஷ் ஸ்னேகாவை பற்றி நினைத்து பார்த்திருக்க மாட்டார். தன்னுடைய வாரிசு வளர்கிறது என்ற பிறகுதான் ஸ்னேகாவை திருமணம் செய்து கொள்ளவே துணிவார் தனுஷ். அதுவரை கொக்கி குமார் கிருஷ்ணவேணியை பார்த்த பார்வை என்பதே முற்றிலும் வேறானது. காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி ஆகிய படங்களுக்கு பிறகு 3வது முறையாக புதுப்பேட்டைக்காக சோனியா அகர்வாலும் செல்வராகவனும் கூட்டணி சேர்ந்தனர். பெண்ணாசை என்பது ஒருவனின் அழிவுக்கு மிக முக்கியமான காரணம் என்பதை சோனியா அகர்வால் ஏற்று நடித்த செல்வி கதாபாத்திரம் மூலம் செல்வராகவன் எடுத்துச் சொன்ன விதம் ரசிக்கத்தக்கது. கொக்கி குமார் மிகப்பெரிய ரவுடி என்றாலும் கூட செல்வி மாதிரியான படித்த அழகான பண்பான பெண் அவனுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அந்த காரணத்தால் தான் கொக்கி குமார் அவனை பலவந்தமாக எடுத்துக்கொள்வார். சோனியா அகர்வாலின் கழுத்தில் தாலி கட்டிவிட்டு அதற்கான நியாயத்தை நிதிஷ் வீராவிடம் தனுஷ் கூறுகின்ற காட்சியில் தன்னுடைய அதிகாரத்தின் மிக கோரமான முகத்தை அப்பட்டமாக காட்டி மற்றவர்களை பணிய வைப்பார் தனுஷ். ஆனால் சோனியா அகர்வாலின் புத்திசாலித்தனமான பேச்சுக்கு முன்பு தடுமாறத் தொடங்கும் தனுஷ் இறுதி வரையிலும் தடுமாறிக்கொண்டேதான் இருப்பார். ஆரம்பத்தில் சோனியாவை மிரட்டி படுக்கைக்கு அழைக்கும் தனுஷ் இறுதியாக தன் குழந்தையை காப்பாற்றி தரும்படி சோனியாவிடமே அழ எத்தனிப்பார். கொக்கி குமாரின் ஒட்டுமொத்த அதிகாரமும் தவிடுபொடியாகின்ற காட்சிகளில் முக்கியமான காட்சி என்று சோனியாவிடம் அவர் கெஞ்சுகின்ற காட்சியை சொல்ல வேண்டும். நடிப்பு மூலம் படம் முழுக்க தனுஷ் மட்டுமே நிறைந்து நின்ற புதுப்பேட்டை கதையில் அழகம்பெருமாள், பிருத்திவிராஜ், மூணாறு ரமேஷ், நிதிஷ் வீரா, சுரேஷ் என மற்ற கதாபாத்திரங்களும் தங்களது பணியை மிகச் சிறப்பாக செய்தனர். மனைவியை கொன்றவுடன் மகனையும் கொல்ல முயல்கின்ற ரமேஷ் பிறகு தனுஷை கண்டவுடன் அப்பட்டமாக நீலீர் கண்ணீர் வடிப்பார். பணத்திற்காக மகன் மேல் பாசம் வந்தது போன்று நடிக்கின்ற ரமேஷ் பணத்தை தனுஷ் கொடுக்கும் போது செய்யும் பாவனாக்கள் நகைச்சுவையானது. குறிப்பிட்ட அந்த காட்சியில் அவர் பேசுகின்ற ஒரே அசிங்கமா போச்சு குமாரே என்கின்ற வசனம் பின் நாட்களில் சமூக வலைத்தளங்களில் நீக்கமர நிறைந்தது. புதுப்பேட்டை படத்தின் மெயின் வில்லன் கதாபாத்திரத்திற்காக தெலுங்கு நடிகர் பிருத்திவிராஜை முதல் முறையாக தமிழுக்கு அழைத்து வந்தார் செல்வராகவன். தன்னிடம் தூது வருகின்ற குமாரின் ஆளை கொள்வதில் தொடங்கி குழந்தையை வைத்து மிரட்டுகின்ற காட்சிகள் வரை என படத்தின் பல காட்சிகளில் மிரட்டினார் பிருத்திவிராஜ். படத்தின் இறுதி காட்சியில் தான் இறப்பதற்கு முன்பு நன்றாக குடித்துவிட்டு சாப்பிட்டு திருப்தியாக தன்னுடைய சாவை எதிர்நோக்குகின்ற வில்லனாக ஜொலித்தார் பிருத்திவிராஜ். அவர் இறந்தவுடன் தனுஷ் அவரை கட்டிக்கொண்டு அழுகின்ற காட்சி இன்னமும் நுட்பமாக படமாக்கப்பட்டது. அதுவரை மூர்த்தி என ஒருவன் இருந்தான், அவனால் தான் நான் இதுவரைக்கும் உயர்ந்தேன், இனி நான் சண்டை போட யார் இருக்கிறார் என நினைத்து தனுஷ் அழுவது போல அந்த காட்சி உருவாக்கப்பட்டது. அத்தோடு அதிகார சண்டையின் பின்னணியில் கொல்லப்படுவது மூர்த்தி மாதிரியான ரவுடிகள் தான் என்பதையும் அப்பட்டமாக விளக்கியது அந்த காட்சி. படத்தில் ஒரே ஒரு காட்சியில் வந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஆபத்தில் உதவுகின்ற தேவதை போல நடித்தார் பசி சத்யா. குப்பை தொட்டியில் குழந்தையை போடுகிற தனுஷ் அதனை சத்யாவிடம் உணர்த்துகின்ற காட்சியும் அதனைத் தொடர்ந்து சத்யா பேசுகின்ற வசனங்களும் சற்றே உணர்வு பூர்வமானவை. அந்த காட்சியின் வசனங்கள் மட்டுமின்றி படத்தின் பல காட்சிகளில் தன்னுடைய வசனங்களால் மிரட்டினார் எழுத்தாளர் பாலகுமாரன். முதல் நாள் சாந்தி முகூர்த்தத்தை முடித்துவிட்டு மறுநாள் அதை பற்றி நண்பர்களிடம் பேசுகிற காட்சி, தனுஷுக்கு சுரேஷ் எவ்வாறு நோட்டம் பார்த்து ஆளை வெட்ட வேண்டும் என கூறுகின்ற காட்சி என படத்தின் பல காட்சிகளை நாம் இன்றளவும் ரசித்து பேசுவதற்கு மிக முக்கியமான காரணம் எழுத்தாளர் பாலகுமாரனின் தனித்துவமான வசனங்கள். அதற்கு முன்பு நாயகன், பாட்ஷா என இருவரும் கேங்ஸ்டர் படங்களுக்கு வசனம் எழுதிய பாலகுமாரன் புதுப்பேட்டையின் மூலம் தன்னுடைய இன்னொரு பரிமாணத்தை ரசிகர்களுக்கு காட்டினார். முதலில் புதுப்பேட்டை படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜிடம் சென்ற செல்வராகவன் பிறகு யுவன் சங்கர் ராஜாவிடம் வந்தார். யுவன் இல்லாமல் எந்த ரசிகராலும் புதுப்பேட்டை படத்தை நினைத்து பார்க்க இயலாது. அன்றைய தேதியில் இளம் ஹீரோக்களின் படங்களில் டூயட் பாடல் என்பது இன்றியமையாத ஒன்று.
ஆனால் 2 கதாநாயகிகள் இருந்தும் புதுப்பேட்டை படத்தில் ஒரு டூயட் பாடலை கூட கொடுக்கவில்லை யுவன் சங்கர் ராஜா. குறிப்பாக அவர் பாடிய ஒரு நாளில் வாழ்க்கை பாடல் யுவன் சங்கர் ராஜாவின் மற்றொரு கல்ட் பாடலாக இன்று வரையிலுமே கொண்டாடப்படுகின்றது. தனுஷ் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவு பெரிய தாதாவாக மாறுகிறார் என்பதை சம்பவங்கள் மூலம் விளக்குகின்ற நெருப்பு வாயினில் பாடலை கமலஹாசன் பாடியிருந்தார். யுவன் சங்கர் ராஜா இசையில் தனுஷுக்காக கமல் பாடிய அந்த பாடல் பின் நாட்களில் புதுப்பேட்டை படத்தின் மற்றும் ஒரு அடையாள பாடலாக மாறிப்போம். எங்க ஏரியா உள்ள வராத புல் பேசும் போன்ற பாடல்கள் யுவன் செல்வராகவன் கூட்டணியின் அடையாள பாடலாக இன்றைய தலைமுறையினரால் கொண்டாடப்படுகின்றன. இவற்றை எல்லாம் தாண்டி பாடல் வரிகளற்று வெறும் இசையை மட்டுமே கொண்டு உருவாக்கப்பட்ட வரியா பாடல் படம் வெளியான போது அன்றைய இளைஞர்களால் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்டது. இன்றைக்கும் கூட 40 நெருங்கும் பலருக்கு வரியா பாடல் ஒரு உற்சாக டானிக் என்பதில் சந்தேகமில்லை. திரையரங்குகளில் வெளியான போது கலவையான விமர்சனங்களை சந்தித்து தோல்வியடைந்த புதுப்பேட்டை அதன் பிறகு பலமுறை ரீரிலீஸ் செய்யப்பட்டு அந்தந்த காலகட்டத்து இளம் தலைமுறைகளால் கொண்டாடப்படுகிறது. செல்வராகவனின் புதுமை படைப்பான புதுப்பேட்டை.